ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே வெளியில் வேலைக்கு போகிற லேடிஸ் தவிர வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு எப்போவுமே வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டை எப்படிடா வந்து அழகாக டெக்கரேட்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போகும்போது ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் இது ஒரு அடிஷ்னல் செலவு அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து சூப்பரான ஹோம் டெக்கர் ஐட்டம் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, இந்த ப்ராடக்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். வீட்டை வந்து அழகாக வச்சுக்கிறது மட்டும் இல்லைங்க, அதுக்கு தேவையான ப்ராடக்டை வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுலேயும் வந்துட்டு அந்த வீட்டோட அழகு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் வந்து அவைலபிள் இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறனால இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வரும், இது நமக்கு செட் ஆகுமா ஆகாது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிட்டே இருந்தேன். சரி, ஃபைனலாக நமக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிது அப்படிங்கும்போது அது யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதனால ஆர்டரும் போட்டாச்சு, ப்ராடக்ட்டும் ரிசீவ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான 8 பீஸுங்க. 1 2 இல்லைங்க, 8 பீஸ் காம்போசிட்டோட வால் டெக்கர் ப்ராடக்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. ஸோ இது பார்த்ததுமே ஓகே, நம்ம கொடுத்த ப்ரைஸ்க்கு அப்படிங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வாலில் வந்து ஹேங் பண்ணி ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சு அப்படின்னா நம்ம வீட்டு லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக மாறிடுங்க. இதில் வந்து வாலில் வந்து நம்ம ஹோல் போடுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே பார்த்திங்கன்னா அந்த 3 கார்னர்லேயுமே ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. கீழே அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட பேஸுக்குமே 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான ஒரு ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் 8 பீஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போடும்போது இது ஒரு சில பீஸ் வந்து மிஸ்டேக் ஆகும், இல்லை அப்படின்னா அதில் ஃபினிஷிங் சரியாக இருக்காது, பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகாது, அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வரது காமனுங்க. ஸோ நான் வந்து அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது இதில் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஃபினிஷும் நல்லா இருந்துச்சு, பர்ஃபெக்ட் லென்த்தும் கரெக்டாக இருந்துச்சு. பட் சைஸுன்னு பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணேன். பட் இது வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேங்க. இந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து கம்மி ரேட்டில் கிடச்சிச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஆர்டர் போடுவீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்டர் போடுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வித் ஃப்ரீ டெலிவரியோடு கிடச்சிருக்காங்க. நம்ம கடையை தேடி போகும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா சில பொருளெல்லாம் நமக்கு வந்து வாங்குறதுக்கு அந்த டைமும் இருக்காது, ப்ரைஸும் ஒத்து வராது. இன்னொன்று அது எங்கே போய் வாங்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸுமே இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் 100 ருபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எனக்கு வீட்டுக்கு டெலிவரியும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எனது 100 ருபீஸ்க்கா? கண்டிப்பாங்க. நீங்கள் இப்போ மேலே இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கண்டிப்பாக வாங்க முடியாது. 8 பீஸுங்க. நம்ம அழகாக முன்னாடி டோர் கிட்டெல்லாம் வந்து வச்சோம் அப்படின்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். அந்த வாலில் வந்து சூப்பராக வந்து நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக செலவு பண்ண வேண்டாம், கம்மியான செலவு பண்ணி நம்ம வீட்டை சூப்பராக மாற்றலாம். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மாதிரி பிலோ 100 ருபீஸில் வந்து ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸும் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதையும் வாங்கி உங்கள் வீட்டை இன்னுமே டெக்கரேட்டிவாக மாற்றுங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அந்த வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.